கன்னியாகுமரியில் ஐயன் திருவள்ளுவர் சிலையையும் விவேகானந்தர் பாறையையும் இணைக்கும் வகையில் 37 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட கண்ணாடி இழைப்பாலத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்து வருகிறார். இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் கண்ணன் வழங்க கேட்கலாம். கண்ணன், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். அதாவது திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழா கொண்டாட்ட நிகழ்ச்சியில் பங்கேற்க கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு வருகை தந்த தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்போது கடல் நடுவே திருவள்ளுவர் சிலை மற்றும் விவேகானந்தர் மண்டபம் இடையே ரூபாய் 37 கோடி செலவில் கட்டப்பட்ட கண்ணாடி இழை கூண்டு பாலத்தை தற்போது சுற்றுலா பயணிகள் பயன்பாட்டுக்காக திறந்து வைத்து பார்வையிட்டு வருகிறார். அதாவது கன்னியாகுமரி மாவட்ட கடல் நடுவே பாறை மீது திருவள்ளுவருக்கு 133 அடி உயரத்தில் சிலை அமைக்கப்பட்டு கடந்த 2000 அப்போதைய முதலமைச்சர் மு. கருணாநிதி அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. தற்போது 25 ஆண்டு ஆகும் நிலையில இன்று நாளையும் திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழா கொண்டாட்டங்கள் நடைபெறுகிறது. வெள்ளி விழா நிகழ்ச்சியில் பங்கேற்று தொடங்கி வைக்க வருகை தந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் திருவள்ளுவர் சிலை விவேகானந்தர் மண்டபத்துக்கு இடையே ரூபாய் 37 கோடி செலவில் கட்டப்பட்ட கண்ணாடி கூண்டு இழை பாலத்தை தற்போது சுற்றுலா பயணிகள் பயன்பாட்டுக்காக திறந்து வைக்கிறார். அடுத்தபடியாக திருவள்ளுவர் சிலை அருகே அமைக்கப்பட்டுள்ள திருவள்ளுவர் மணல் சிற்பம் மற்றும் அவருடைய மார்பளவு சிலையும் பார்வையிட்டு அங்கே நடக்கும் கண்காட்சியையும் பார்வையிடுகிறார். அடுத்தபடியாக விழா மேடைக்கு வந்து அங்கு வெள்ளி விழா சிறப்பு பட்டிமன்றத்தையும் தொடங்கி வைக்கிறார். இந்த நிகழ்ச்சியில மூத்த அமைச்சர்கள் துரைமுருகன், தங்கம் தென்னரசு, ஏவா வேலு உள்ளிட்ட அமைச்சர்களும் பங்கேற்கின்றனர். அதே போல கனிமொழி எம்பி, ஆர் ராசா மற்றும் அரசு துறை உயர் அதிகாரிகளும் பங்கேற்கின்றனர். இந்த நிகழ்ச்சிக்கு பின் கன்னியாகுமரி அரசு விருந்தினர் மாளிகையில் இரவு தங்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் நாளை காலை நடைபெறும் திருவள்ளுவர் அலங்கார வளைவு அடிக்கல் நாட்டுகிறார். பின்னர் அங்கு விழா மேடைக்கு சென்று வெள்ளி விழா சிறப்பு மலரையும் வெளியிட்டு பேருரை ஆற்றுகிறார். மனித சமுதாயத்திற்கு